ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கையில் ஒருத்தனை நம்பிட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறா. தன்னை நம்பினவனே வந்து அவள் ஏமாத்திடுவா. ஸோ அதுக்கப்புறம் அவள் இறந்து போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் அவளோட தலையெழுத்தை அவள் மாத்திராளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கதை தான் இது. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் அப்படியே ஹைப்பு பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அந்த பையன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிம். இப்போ ஒரு பையன் வந்து நம்ம கிம்மை அடிக்கிறதுக்காக பேட்டெல்லாம் வாங்குறான். இந்த பையனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷின்னு இருக்கால. கிம்மை பிடிச்சி சொல்கிறான், இன்னைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் இதெல்லாம் நடக்கும்னு என்னோட வாழ்க்கையில நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ கிம் வந்து கேட்குறான், இந்த மாதிரி சூ எங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அங்கே லின்னு ஒரு பொண்ணு வர. அவள் வந்து சொல்கிறா, சூவா அவள் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா வந்து அந்த பொண்ணு தள்ளி விடுறா. அந்த டப்பாக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வெளியில் வரா. இவ தான் சூ. அண்ட் இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். நம்ம சூ அப்போ தான் வந்து கண்ணை முழிக்கிறா. அவளுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. இங்கே நம்ம கிம் சொல்கிறாரு, சூவை விட்டுருங்க, அவள் எந்த தப்பு பண்ணலை, விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த லின்னு சொல்கிறா, இந்த சூ சரியான முட்டாள் தெரியுமா, அவளுக்கே தெரியல அவளோட பாய் ஃப்ரெண்டு அவளை லவ்வே பண்ணலை, அவளை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம சூ கேட்குறான், என்ன சொல்கிற லின்னி அப்படின்ட்டு. அப்போ லின்னு வந்து சொல்கிறா, உனக்கு தெரியல, அவன் உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். நீ வந்து கிம்மோட அந்த சீக்ரெட் ஃபைலு அவன் கம்பெனியில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் உன்னை அவன் யூஸே பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டு நம்ம சூக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இந்த ஷின்னு லவ்வே பண்ணலை, நான் ஷின்னுக்காக கிம்மை வந்து ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிறார். ஆக்சுவலி என்னன்னா, இந்த கிம்முக்கும் அண்ட் இந்த சூ ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும். ஆனால் இந்த சூக்கு இந்த ஷின்னை தான் ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த ஷின் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நம்ம கிம்மோட கம்பெனியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சூ வந்து காதல் மயக்கத்தில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பா. இப்போது இந்த ஷின் சொல்கிறா, ரெண்டு பேருமே இந்த இடத்துல செத்து போங்க, எனக்கு அதான் நிம்மதியாக இருக்கும். இப்போ என்னோட கம்பெனி தான் டாப்பில் இருக்குது, உன்னோட கம்பெனி இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இங்கே வந்து ஒரு பாம் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கான். இப்போது நம்ம சூ இருக்கால, அவன் அங்கேருந்து போனே ஏஞ்சி நம்ம கிம் கிட்ட வந்து சொல்கிறா, உனக்கு தான் தெரியும் தானே நான் உன்னை லவ் பண்ணலை, உனக்காக நான் எதுவுமே பண்ணாமல் நான் எல்லாமே வந்து இந்த ஷின்னுக்காக பண்ணேன்னு தெரியும்ல, அப்போ நீ ஏன் வந்து என்னை தடுக்கலை, என்னை ஏன் உன் கூடவே வச்சுருந்த அப்படின்னு கிம் கிட்ட கேட்க கிம் சொல்கிறாரு, ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஸோ என்னால் வந்து நீ எது பண்ணாலுமே வந்து சகிச்சிக்க முடியும், ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்ல. இது கேட்டோடனே நம்ம சூ சொல்வா, கண்டிப்பாக இன்னொரு ஜென்மம் இருந்தால் நான் உன்னை கண்டிப்பாக லவ் பண்ணுவேன், உனக்காக ட்ரூவாக இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் நம்ம கிம்மை கிஸ் பண்ண. அப்படியே அந்த இடம் வந்து பிளாஸ்ட் ஆகுது. என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. ஆனால் மறுபடியும் வந்து நம்ம சூ கண்ணை திறக்கிறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவள் ரீபார்ன் ஆயிருக்கா. ஸோ இது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் முன்னாடி நம்ம கிம்முக்கும் நம்ம சூக்கும் அன்னைக்கு தான் வந்து மேரேஜ் வந்து பேசியிருப்பாங்க. நம்ம கிம்மு கேட்பாரு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு. அப்போ முன்னாடி நம்ம சூ சொல்லியிருப்பா, இல்லை என்னால் முடியாது, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஷின்னை தான் லவ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் இப்போ வந்து நம்ம சூ சொல்கிறா, ஏய் கிம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. இதை கேட்டு நம்ம கிம்முக்கு ஷாக் ஆயிடுது. நீ என்ன சொல்கிற, இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தா நான் ஷின்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு, இப்போ என்ன திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்ல. இந்த மாதிரி இந்த ஷின் வந்து ரொம்ப கெட்டவன், எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல. இங்கே கிம்முக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த சூக்கு வந்து இந்த ஷின்னை தான் ரொம்ப பிடிக்கும், நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான்ட்டு. இது ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் தான் கல்யாணம் பண்ணிக்க கேட்பார். அப்போ கூட வேணான்னு சொல்லியிருப்பா. இப்போ லின்னு இருக்கால, அவள் சொல்கிற, என்ன சொல்கிற, நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல. ஆமான்னு சொல்லிட்டு அவள் கிம்மை ஹக் பண்ண. அந்த இடத்துக்கு ஷின்னு பொக்கே எடுத்துகிட்டு வரேன். என்ன சொல்கிற, நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், இப்போ என்ன நீ கிம்மை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, நீ என்ன தான் ரொம்ப லவ் பண்ணுறாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம சூக்கு அந்த பொக்கேவை கொடுக்குறான். ஆனால் நம்ம சூ வந்து எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு அவள் இருக்கிற காண்டு எல்லாத்தையும் காமிச்சிடுறான். ஏன்னா வந்து இவன் தானே கொலையே பண்ணியிருப்பான். ஸோ அதனால் அந்த பொக்கே அவன் மூஞ்சிட்டே தூக்கி போட்டுட்டு நான் கிம்மை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு கையெல்லாம் பிடிப்பான். அப்போ லின்னு இருக்கால, அவள் சொல்கிறா, ஏன்னா நீ லூஸா, நீ தானே சொல்லிட்டு இருந்த உனக்கு வந்து இந்த ஷின்னை தான் பிடிக்கும்ட்டு, நீ ஷின்னை தானே லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க நம்ம சூ வந்து இவளி போட்டு அடிச்சிருவா. நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் எனக்கு சஜஷன் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்ல. அப்போ ஷின்னு பேச வருவான். அதை கூட கேட்காம நம்ம சூ செவில அடிச்சுட்டு ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு அனுப்பி விட்றா. இங்கே கிம்முக்கு ஒன்றுமே புரியல, இந்த பொண்ணு ஏன் டப்புன்னு மாறிட்டான்ட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம சூ இருக்கால சொல்கிறா, இவங்க போகிற மாதிரியே இல்லை, அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
நம்ம கிம்மு கிட்ட கேட்கும். கிம்மு சரின்னு சொல்லிட்டு அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ நம்ம கிம்மு ஒரு மாதிரியே தான் சூவை பார்க்குறாரு. ஏன்னா வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் இவளுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்காது, இவ வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணுற விதமாக தான் இருக்கா இங்கே அப்படின்ற மாதிரி அவருக்கு முன்னாடியே தெரியும் தானே. ஸோ அதே மாதிரி ஒரு சந்தேகத்தில் பார்க்குறாரு. ஆனால் இங்கே வந்து சூ சொல்கிறா, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத, நான் உனக்கு லாயலாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுறா. இதில் கேட்ட நம்ம கிம்மால் கொஞ்சம் நம்ப முடியல. ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து இவ நம்ம சின்னதாக லவ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ டக்குன்னு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு தான் அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இப்போது நம்ம சூ என்ன பண்ணுறான்னா அவள் கிம்மை பிடிச்சி கிஸ்ஸே பண்ணுறா. இந்த விஷயத்தை பார்த்தா நம்ம கிம்மே ரொம்ப ஷாக் ஆயிடுவார். நெக்ஸ்ட்டு சொல்கிறாரு, எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஊருன்னு மூஞ்சி வச்சுட்டே போகிறாரு. இப்போ ஆஃபீஸ் போயிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த சூக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடு, ஏன்னா நேற்று வரைக்கும் அவள் சொல்லிட்டு இருந்தான் இந்த சின்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னால் கிம்மை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் இப்போ திடீர்னு அவளோட இதுவே மாட்டிக்கிட்டா, ஸோ அது என்ன நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவர் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. இப்போ இங்கே வந்து சூ காமிக்கிறாங்க, எப்படியாவது வந்து நம்ம கிம்மை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூகுள் எல்லாம் போயிட்டு எப்படி வந்து நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா சமைச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து இந்த லின்னையும் அண்ட் நம்ம ஷின் 2 பேரும் காமிக்கிறாங்க. இந்த லின் வந்து சொல்கிறா, என்னவ கிம்மை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஷின் சொல்கிறா, இல்லை அவளுக்கு என்னென்னா ரொம்பவே பிடிக்கும், அவள் என்ன க்ரேஸியாக லவ் பண்ணுறா, ஸோ கண்டிப்பாக என்னை விட்டு போக மாட்டா, ஒருவேளை என்னோட அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்றதுக்காக அவள் வந்து கிம்மை யூஸ் பண்ணி அட்டென்ஷனை வாங்க நினைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிம்மை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னோட தானே அஃபேர் இருக்க போகிறா, ஸோ கண்டிப்பாக நான் கிம்மோட அந்த பிஸ்னஸ் டீல் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து அந்த பிஸ்னஸ் டீலை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு வந்து இவ இருக்கால நம்ம சூ, அவளை வச்சுட்டு எப்படியாவது நம்ம கிம்மோட பிஸ்னஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு தான் ஆசை. இந்த லின்னுக்கு இந்த இவ இருக்கால நம்ம சூவை, அவளை ஏதாவது பண்ணணும், ஏன்னா வந்து அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த லின்னு சூ 2 பேருமே ஸ்டெப் சிஸ்டர்ஸு. இப்போது நிறைய பேர் வந்து இவங்கள அடிக்க வந்துடுறாங்க. ஏன்னா இந்த ஷின் இருக்கால அவன் நிறைய கடன் வாங்கியிருப்பான், அதுலேருந்து ஒரு ஆள் அவனை அடிக்க வந்துட்டாங்க. இப்போ சூ இருக்கால அந்த நெட்டில் சொன்ன மாதிரியே நல்லா சமைச்சிட்டா நம்ம கிம்முக்காக. ஸோ சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா, கிம் உனக்காக நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் கிம்முக்கு இதெல்லாம் பார்க்க அவள் இன்னும் நடிக்கிறா, நம்மள்கிட்டேருந்து நம்மளோட சீக்ரெட் எடுக்கணும்னு நடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது நான் போகிறேன்ட்டு போயிடுவார். ஸோ இவள் விடலை ஆஃபீஸ்க்கும் வந்துடுவா. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கிம்மை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, கிம் சார் இப்போ தான் மீட்டிங்கில் இருக்கான்னு சொல்ல, அதுக்குள்ளே நம்ம கிம் வெளியில் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கூட கண்டுக்காமல் போயிடுவார். ஸோ உள்ளே போயிடுறாரு அவரோட கேபினுக்கு. அப்போது நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் வந்துட்டு ஏதா உனக்காக காஃபி செஞ்சுருக்கா அப்படின்ட்டு நம்ம சூ வந்து கொடுக்குறா. ஆனால் நம்ம கிம் அதை வாங்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்குது, இவன் வந்து இவன் இருக்கான்ல இந்த ஷின் அவனுக்காக எல்லாமே பண்ணுறா, ஸோ அவனோட சீக்ரெட் வந்து கொஞ்சம் எடுக்கணுமா இருக்கணும், அதுக்காக தான் வந்து அவன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் தான் மாறிட்டால அந்த விஷயம் அவனுக்கு தெரியல. இப்போது நம்ம சூ வந்து கிட்டே இருக்கா நம்ம கிம் கிட்ட, அவருக்கு ரொம்பவே ரொமான்டிக்காக தோணுது, அவருக்கும் நம்ம ஹீரோயினை பிடிக்கும்ல. ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது கரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் வந்துடுவானா. ஸோ அதனால் நம்ம சூ வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இங்கே இவனை காமிக்கிறாங்க, இந்த சின்ன அவனை வந்து அடித்து போட்டிருக்காங்க. ஸோ அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கா. இந்த லின் இருக்கா அவன் என்ன பண்ணியிருக்கானா நம்ம சூக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா இந்த மாதிரி இவன் அட்மிட்டாக இருக்கான் பார்க்க வான்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம சூ வந்துடுவா. ஸோ வந்தோடனே தான் இந்த சின்னுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி சரி இவன் வந்து நம்மளை விட்டுலாம் ஒன்றும் போகலன்ட்டு இவன் வந்தோடனே அவனோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான், எனக்கு ரொம்பவே வலிக்குதுன்ட்டு. அப்போது நம்ம சூ சொல்கிற, நீ கவலைப்படாத நான் உன்னோட தான் இருக்கேன் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்ல. ஆனால் நீ எதுக்கு கிம்மை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்ல, நம்மளுக்கு தான் தெரியும்ல அவனோட பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு முக்கியம், அவனோட பிஸ்னஸை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இது பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. இவனும் நம்பிடுவான். ஸோ இப்போ வந்து சூ போகும்போது நான் இவங்ககிட்ட நடித்தாதான் இவங்கள என்னால் ரிவெஞ்ச் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. இங்கே நம்ம கிம்முக்கு அவரோட அசிஸ்டன்ட் மூலமாக தெரிய வருது, இந்த மாதிரி சூ மேடம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல. இதை கேட்டோன்னே நம்ம இவர் இருக்கார்ல நம்ம கிம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஓகே அவள் இன்னும் வந்து இந்த ஷின்னோட அஃபேரில் தான் இருக்கா, அவளுக்கு இந்த ஷின்னை தான் பிடிச்சிருக்கு, அப்போ எதுக்கு எங்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அவருக்கு இப்போ சூ பார்த்தாலே கொஞ்சம் காண்டாகுது, அவளுக்கு வந்து இந்த ஷின்னை பிடிச்சிருக்கு இருந்தாலும் என்னோட இருக்கான்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ வந்து அங்கே சூ இருக்கால அவள் வந்துட்டு என்னாச்சு உன் மூடு ரொம்ப அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளாம் உனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவான்னு சொல்ல. ஆனால் நம்ம கிம் அவளோட ஃபேஸை கூட பார்க்காம பேசல.
சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ நம்ம சூக்கு புரியல, இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிப்பா. ஸோ அவர் வந்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் பெட்டில் வந்து அவர் காணும், என்ன இவர் பெட்லேயே காணும்னு சொல்லிட்டு நம்ம சூ வந்து தேடுறா நம்ம கிம் எங்கன்ட்டு. பார்த்தா அவர் வந்து அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, ஆஃபீஸ் ரூமில். ஸோ அங்கே போயிட்டு அவள் வந்து சொல்கிறா, நீ தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தேன், ஆனால் இங்கே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தது, அது பண்ணிவிட்டு நான் தூங்கிடுவேன், நீ போயிட்டு தூங்க அப்படின்ட்டு நம்ம கிம் வந்து சூவை வந்து போக சொல்கிறாரு. ஆனால் சூ இல்லை இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து நம்ம சூ சொல்கிறா. ஆனால் நம்ம கிம் போன்றாரு, இருந்தாலும் அவள் அதெல்லாம் கேட்காம அங்கேயே லேப்டாப் பார்த்துட்டு அந்த இடத்துல தூங்கிடுவா. நம்ம கிம் அவரோட ஒர்க் எல்லாமே முடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா இவன் நல்லா தூங்குறா. ஸோ அப்போ அவளுக்கு வந்து கோட்லாம் போட்டு விட்றாரு, அவளுக்கு வந்து குளிரவே கூடாது அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு நினைக்கிறாரு இந்த மாதிரி இவன் என்னை விட்டு போயிடுவாளா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து அவளோட லேப்டாப்பில் இந்த ஷின் வந்து மெசேஜ் பண்ணுறது இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இவன் இன்னுமே காண்டாயிடுறான். ஸோ அப்போ இவ்வளோ நேரமாக இவன் வந்து ஷின்னோட சேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே இருந்தாளா அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தில் அங்கேருந்து பெட்ரூம்குள்ளே போயிடுவா. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சூவை காமிக்கிறாங்க. அவளும் ஈஞ்சிக்கிறா. ஈஞ்சி பார்த்தா கோட் இருக்குது, பரவாயில்லையே இவன் நம்மளுக்கு கேரிங்காக கோட் போட்டு விட்ருக்கான், ஆனால் எங்கே போயிட்டான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நம்மளே ரூம்குள்ளே போயிட்டு நம்மளும் அவனோட பெட்லேயே தூங்கிடலான்ட்டு நம்ம சூ உள்ள வரா. அங்கே வந்தால் நம்ம கிம் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பாரு. என்ன நீ என் பெட்டில் படுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம கிம் கேட்பாரு சூ கிட்ட. அப்போ சூ சொல்கிறா, நம்ம 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம 2 ஒரே பெட்டில் தான் தூங்கணும்னு சொல்ல. இல்லை இல்லை நீங்கள் தூங்கக்கூடாது, நான் உன்னை இங்கே தூங்க விட மாட்டேன், இன்னும் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் எடுக்கல, நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லீகலாக இல்லை, ஸோ அது வரைக்கும் நீ என்னோட தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே தூக்கிட்டு அப்படியே பெட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்து பெட்ரூம் வெளியில் விட்டுருவாரு. ஸோ இவெல்லாம் காண்டா வர, ஏன் நீ இப்படி என்னை தள்ளி தள்ளி விடுறேன்ட்டானா கிம் மனசுன்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி இவளுக்கு வந்து சின்னதாக பிடிக்கும்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே இந்த லீன் என்ன பண்ணுறான்னா நம்ம சூ இருக்கால அவளை மீட் பண்ண வரா. ஸோ வந்துட்டு வந்து சொல்கிறா, இந்த மாதிரி இந்த ஷின் இருக்கான்ல அவனுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லை, நீ வந்து மீட் பண்ணு சொல்ல. இல்லை அதான் டாக்டர் இருக்காங்களே அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஷின்னை, நம்ம எது கவலைப்பட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ லின் எதுக்கு இங்கே வந்திருக்கானா, லின் வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். ஸோ அவள் வந்து ரொம்ப பாப்புலரானவ. இப்போ வந்து ஒரு மூவி வந்து அவள் டேரக்டர் இருக்கா, ஆனால் அதுக்கு கொஞ்சம் அவளுக்கு வந்து காசு தேவைப்படுது. ஸோ அது எனக்கு வந்து நீ இந்த கிமி கிட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து நம்ம சூ கிட்ட கேட்குறா. முன்னாடிலாம் நம்ம சூ வந்து இவ சொல்கிற எல்லாமே கேட்டு அதே மாதிரி பண்ணியிருப்பா. ஆனால் இப்போ சூ நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நம்மளோட இமேஜையும் இவங்க முன்னே டேமேஜ் பண்ணக்கூடாதுல்ல, ஸோ சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி இங்கே நடிக்கிறா. ஸோ இதெல்லாம் தெரியாமல் இந்த லின் என்ன நினைக்கிறான்னா, இந்த பொண்ணு சரியான ஏமாந்தவளாக இருக்கா, என்கிட்ட எப்போவுமே ஏமாந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம சூ வந்து யோசிச்சு பார்க்குற. என்ன இருக்குன்னா, ஒரு வாட்டி இந்த லின்னு நம்ம சூக்கு ஏதோ ட்ரக்ஸ் கொடுத்துருவா. அவளை கொடுத்துட்டு அவளை ரூமில் அனுப்பி ஏதோ ஒரு பையனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ண வச்சிருப்பா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து காமிக்க வைக்கிறேன், இந்த லின்னு பாருங்க இந்த பொண்ணு எப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்கா, அவள் இன்னொரு பையனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சூவோட இமேஜே வந்து டேமேஜ் பண்ணியிருப்பா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இவளை வந்து ரொம்பவே தப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம கிம் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து நம்ம சூவை தூக்கிட்டு போவார். நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் நம்ம சூ யோசிச்சு பார்த்துட்டு என்னோட வாழ்க்கையை நீ அப்போ கெடுத்தல, இந்த வாட்டி நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவள் என்ன யோசிச்சுட்டு சொல்கிறா. இங்கே வந்து நம்ம இவரை காமிக்கிறாங்க, நம்ம கிம்மோட ஆஃபீஸ்க்கு நம்ம சூ வந்திருப்பா. ஸோ அவளும் வந்து நம்ம கிம்முக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ தான் வந்து அவரோட அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறா, அவரோட சீக்ரெட் ப்ராஜெக்டை அதை பார்த்துருவா. இந்த விஷயத்த கிம் நோட் பண்ணிட்டு சரி இவன் என்ன தான் பண்ணுறான்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியில் போகிற மாதிரி நடிப்பார். ஸோ அப்போ இவன் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ இதை பார்த்துனே நம்ம கிம்முக்கு காண்டாயிருது. நான் நினச்சேன் நீ வந்து இந்த ஷின்னுக்கு என்னோட ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ இப்படி பண்ணுற, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை சூ நீ இப்படி பண்ணுவ அப்படின்ட்டு, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டல, நீ என்னை ஏமாற்றிட்டல அப்படின்னு சொல்ல. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, நான் ஒன்றும் அதுக்கு பண்ணலை, எனக்கு வந்து ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த ஷின்னுக்கு கொடுக்கறதுக்காக, எனக்கு உன்னோட கம்பெனி ஃபார்மேட் தெரியாது, அதுக்காக தான் நான் இதை ஃபோட்டோ எடுத்தேன், வேறு எதுக்கும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம சூ எடுத்த காரணமே அதுக்கு தான், ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி இதுதான் உண்மையான டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இந்த ஷின்னுக்கிட்ட கொடுக்கலான்ட்டு. ஆனால் அது எதுவுமே தெரியாமல் இந்த கிம் கத்துறான். ஸோ அப்போ கிம் கோவத்தில் இவளை கிஸ் பண்ணிவிட்டு நீ வந்து என்கிட்ட உண்மையாக சொல்கிறியா போய் சொல்கிறியான்னு தெரியல, ஆனால் கடைசியாக நான் உன்னை இந்த விஷயத்தில் மட்டும் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்கிறாரு. நம்ம சூ உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவா. இப்போது இந்த சூ என்ன பண்ணுறான்னா ஒரு கேமரா வந்து ஃபிட் பண்ணுறா, இந்த மாதிரி அவளுக்கு எந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. பாஸ்ட் நடந்தது, இப்போ அவள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டாக்குமெண்ட் மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு பயங்கரமாக உட்காந்து வந்து
வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கிம் பார்க்குறாரு. அப்போ தான் புரியுது, ஸோ இந்த சூ சொன்னது எல்லாமே உண்மைதான் போல். அவள் வந்து நிஜமாலே வந்து அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறேன்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்ல, சரி வா நீ முதல்ல வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, நான் அப்போ உன் பெட்டில் தான் படுப்பேன்னு சொல்ல, சரி ஒரு நாள் மட்டும் தான் உன்னை இங்கே தூங்க விடுவேன், அதுக்கப்புறம் தான் தூங்கவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம கிம் சொல்கிறாரு. ஸோ நம்ம சூ வந்து கிம்மி கிட்ட சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நீ வந்து என்னை நான் தாராளமாக நம்பலாம், நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்லாம் வந்து அவள் சொல்லிட்டு இருப்பா. இப்போ நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம சூக்கு மேடு வந்து ஒரு டப்பா எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த டப்பா வந்து இந்த ஷின் அனுப்பியிருப்பா, ஷின்னோட பர்த்டே பார்ட்டி போல். ஸோ அதுக்கு இவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கான். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே கேவலமாக இருக்கும். அவன் எதுக்கு இதை அனுப்பியிருப்பானா, இந்த லின் அழகாக தெரியணும், நம்ம சூ கேவலமாக தெரியணும் அப்படின்றதுக்காக அனுப்பியிருப்பான். இந்த விஷயம் எல்லாமே நம்ம சூக்கு இப்போ தெரியும்ல. ஸோ அதனால் நான் போன வாட்டி நடந்ததை இந்த வாட்டி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சூ சொல்கிறா, நான் வந்து கடைக்கு போகிறேன்ட்டு. அவள் வந்து கடைக்கு போய்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம இது வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு பொண்ணு வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் வேணுன்றா. இந்த பொண்ணு ஆக்சுவலி நம்ம லின் இருக்கால, அவளோட ஒரு ஃப்ரெண்டு. இவளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியா வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எனக்கு தான் இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்ட்டு நம்ம சூ கிட்ட சொல்ல, நம்ம சூ இல்லை நான் அந்த ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன் எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே இங்கே சண்டை போட்டுக்கிறாளுங்க. அப்போது இந்த ஜியா இருக்கால, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவங்ககிட்ட வந்து இதை பாரு இது நீ எனக்கு தான் வாங்கி தரேன், இந்த பொண்ணுக்கிட்டே எனக்கு சண்டை போட்டு நீ வாங்கி தரேன்னு சொல்ல, அவனும் சண்டை போட்டுக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக வரான். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம கிம் வந்துடுவார். வந்துட்டு என்னோட ஒய்ஃப் கிட்டே நீ சண்டை போட வரியா அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த பையன் பயந்துடுறான். ஏன்னா நம்ம கிம் ஒரு பெரிய பணக்காரரு, ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவில். ஸோ அதனால் பயந்துருவான். ஐயோ சார் நான் எதுவும் சொல்லலை, உங்களோட ஒய்ஃப்கே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல இந்த ஜியாக்கெலாம் பயங்கர காண்டாயிருது. இப்போது நம்ம சூ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்பால, அப்போ இந்த ஜியா வந்து சொல்கிறா, என்ன நீ ரொம்பவே வந்து திமிரா இருக்க, ஒரு பெரிய பணக்காரனை ப்ராக்கெட் போட்டுட்டு நீ என்ன நினைக்கிற, அவன் உனக்கு வந்து லாயலாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறியா, உனக்கு கொஞ்சம் நாள்லேயே உன்னை விட்டுருவான் உன்னோட தேவையை வந்து போனதுக்கப்புறம் அப்படின்ட்டு இந்த ஜியா வந்து ஓவராக வந்து பேசுவாளா. நம்ம சூக்கு காண்டாயிரும், நீ வந்து ரொம்பவே ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிடுவானா, இவ்வளோ செவிலே அடிச்சுட்டு ஒழுங்காக அமைதியாக கிளம்புனி அப்படின்றப்ப சொல்லிடுவா. இப்போ சூ வந்து இந்த ட்ரெஸ்ஸை நம்ம கிம்மிக்கிட்ட காமிக்கிறா. நம்ம கிம்மு இவளை பார்த்து நீ ரொம்பவே அழகாக இருக்க இந்த ட்ரெஸ்ஸில், நான் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இதனால நம்ம சூ ரொம்பவே ஹாப்பியாயிருவா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ மேடு வந்து இந்த ட்ரெஸ்ஸை நான் என்ன மேடம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் ஷின் கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம சூ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதை குப்பை தொட்டில் போட்டுருங்க, எனக்கு இது வேணான்ட்டு. நம்ம கிம் கேட்குறாரு இது என்ன ட்ரெஸ்ஸுன்ட்டு. அப்போ சொல்கிறா, இதே எனக்கு வந்து இந்த ஷின் அனுப்புனானே எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை சுத்தமாக பிடிக்கல, நீ இன்னைக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் நான் அந்த பார்ட்டிக்கு போட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே இவனுக்கு சீக்ஸில் கிஸ் கொடுப்பா. இதெல்லாம் பார்த்து அவர் அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாக வராரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜியா வேணுன்ட்டே வந்து சூ கிட்ட சண்டை போட்டிருப்பால, அதனால் அவர் இவளோட கரியரே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட அஸ்டன் கிட்ட இந்த ஜியாவை இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்தே தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது ஜியா வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தூக்கிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம சூக்கு தெரிய வந்து அவள் கேட்குறா நம்ம கிம்மு கிட்ட, டே கிம் நீ தானே இது பண்ண அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னோட ஒய்ஃப் கிட்ட யாராவது இது பண்ணால் நான் சும்மா விட்டுருவேனா, இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ அந்த பார்ட்டிக்கு நம்ம சூ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர, அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கா. அங்கே அவளோட அம்மாவும் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இவளோட ஸ்டெப் மதர், இவளோட உண்மையான அம்மா இல்லை, இவங்க வந்து இந்த லின் இருக்கால அவளோட அம்மா தான். லின் வந்து கேட்குறா, என்ன நீ அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வரலன்னு சொல்ல, இல்லை இந்த ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது அதை போட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்வா. அப்போ வந்து சொல்கிறா, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ சீக்கிரமாக வந்து இந்த கிம்மை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ சின்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, எனக்கு என்ன பண்ணணும் கரெக்டான டைமில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணான்னு சொல்வா. இப்போ வந்து உள்ளே வந்து அந்த பார்ட்டிக்குள்ளே வந்துடுவா. அங்கே ஒரு பையன் இருக்கான். இந்த பையனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காங் வந்து நம்ம சூக்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து ஃப்ளர்ட் பண்ணுறான். அவனுக்கு நம்ம சூவை பிடிச்சிருது போல். அதனால் இவளை எப்படியாவது ரூமுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து நம்ம சூ விட வர மாதிரி இல்லை. அதனால் அவன் பிடிச்சி இழுக்க, இது பாரு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வைன் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து சூ இவனோட மண்டையில அடிச்சிடுவா. அவளு தான் அவனுக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கிம்மை வந்துடுவார். ஸோ கிம்மை பார்த்தோன்னே அவ்வளோதான் இந்த காங்கில் ஷாக் ஆகிடுது. ஐயோ சார் நீங்களா உங்களோட வைஃப், ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னோட வைஃபையே மிஸ்பிஹேவ் பண்ண வந்தல, உன்னோட கம்பெனியை நான் சும்மா விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறியா, என்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டவளே நான் வந்து நாசமாக்கிட்டேன், உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போது என்ன ஆகுனா, நம்ம சூ உட்காந்துட்டு இருப்பா. அப்போது இந்த ஷின் வந்து கேட்குறான், உங்ககிட்ட அந்த காங்க மிஸ்பிஹேவ் பண்ணால் நான் கேள்விப்பட்டேன், இப்போ நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி ஏதோ ரொம்பவே கேர் பண்ணுற மாதிரி கேட்பான். ஆனால் நம்ம சூ வந்து நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவன்கிட்ட வந்து நடிக்கிறான். இந்த மாதிரி நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நடிக்கவும் ஆரம்பிக்கிறா. இப்போது நம்ம சூ வந்து லின்னு கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து 101 ரூமில் போயிட்டு
போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு நான் சொல்லும் போது எனக்கு வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளும் சரின்றா. ஸோ இதெல்லாம் ஒரு பிளான் போடுறா, எப்படியாவது நம்ம ஹீரோயினோட இமேஜை டேமேஜ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம சொன்ன அந்த ரூம் நம்பருக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரக்கு வர மாதிரி ஒரு இது ஏதோ வந்து எரிய வைக்கிறா. ஸோ அந்த ஸ்மோக்கால் வந்து ஒரு மாதிரி மயக்கமாகுவாங்க போல். ஸோ அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை கூப்பிட்டு இதை பாரு, இந்த ரூம்குள்ளே ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணோட நீ நைட்டு ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ அவள் வந்து ரொம்ப பெரிய பணக்காரி, ஸோ அவன் மூலமாக உனக்கு காசு கிடைக்குன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுவான். ஆனால் இது எல்லாமே நம்ம சூக்கு தெரியும், ஏன்னா இது எல்லாமே பாஸ்டில் நடந்திருக்கும், அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ அவன் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இருக்கா. ஸோ இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வேணும்ட்டே இந்த லின்னுக்கு கால் பண்ணி சொல்கிறா, ஏய் நான் அந்த ரூம்குள்ளே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வந்து நீ மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கே லின்லாம் கொண்டு வரனே அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க போய் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதை நான் எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி லின்னு யோசிக்க பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக அவளுக்கு நடந்துடுது. ஸோ அவள் அந்த ரூம்குள்ளே போவாள், போனோடனே அவளை பிடிச்சி எடுத்து அந்த பையன் நைட்டு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம கிம் வர்றாரு, என்னாச்சு என் வைஃப் தானே சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் அவன் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த மாதிரி இந்த லின் நினச்சா நான் வந்து இந்த பையனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுவேன்ட்டு பார்த்தா அவளுக்கே அது நடந்துடுச்சு அப்படின்றவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இப்போ இவங்க நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய டிவியில் எல்லாருமே பார்த்துடுறாங்க. இந்த லின்னோட பேரே கெட்டு போயிடுது, ஏன்னா லின்னு ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், ஒரு ஆக்ட்ரஸ் இப்படி பண்ணாங்கன்னா அது எவ்வளோ கேவலமாக எல்லோரும் பேசுவாங்க. ஸோ அது மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போது இந்த ஷின் வந்து அந்த ரூம்குள்ளே போயிட்டு இவங்க 2 பேருமே வந்து தடுத்து நிறுத்துறான். அது மட்டும் இல்லாமல் இந்த லின்னோட அம்மா திட்டுறாங்க, என்னடி நீ பண்ணுற அப்படின்ட்டு. அப்போது லின் சொல்கிறான், அம்மா நான் இந்த ரூமுக்கு வந்து இந்த ஹீரோயின் சொல்லி தான் வந்தேன், அவள் தான் நீங்கள் வர வச்சா, நான் ஒன்றும் வேணும்ட்டே வரல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அங்கே கரெக்டாக நம்ம சூ வந்துடுவா. சூ வந்தோடனே சொல்கிறான், நான் வர சொன்னேன் தான், நான் உன்னை வேறு ரூமுக்கு வர சொன்னேன், நீ இந்த ரூமுக்கு போயிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறேன். இல்லை நீ தான் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்த, உன்னோட ஹேண்ட்பேக் கூட அதுக்குள்ளே நான் இருக்கான்னு செக் பண்ணுறேன், அதுக்குள்ளே மருந்து இருந்ததுன்னா நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மருந்து இருக்கான்னு தேடி அந்த மருந்து எடுத்துடுறாங்க. இது மருந்து, இந்த மருந்து தான் எனக்கு கொடுத்து நீ வந்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல அது தலைவரி மாத்திரை, ஸோ அதனால உனக்கு எப்படி வந்து மயக்கம் வரும், நீ லூஸா அப்படின்ட்டு நம்ம சூ வந்து கேட்குறா. அவள் கிம் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட வைஃப் மேலே பழி போடுவீங்க, நான் வேணால் போலீஸை வர வைக்கவா. ஸோ போலீஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க, ஸோ நான் அவங்கள வேணால் கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இதனால் இவங்க வந்து கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க. இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், நீ உன்னோட வைஃபை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போது நம்ம சூர்கால அவள் வந்து நம்ம கிம் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்போ கிம் சொல்கிறாரு, நீ என்னோட ஒய்ஃப் தானே, அப்போ எதுக்கு என்கிட்டலாம் வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போது அவளுக்கு கால் வலிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு நம்ம கிம் வந்து கேட்குறாரு சூக்கிட்ட. அப்போ தான் அவள் சொல்கிறா, என் கால் லைட்டாக வலிக்குதுன்ட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இவளோட ஸ்லிப்பரை அவுத்து அவளுக்கு கால் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நம்ம என் காலில் எதுக்கு தொடுற, ஒரு பொண்ணோட காலை தொடலாமான்னு சொல்ல இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிம் தொடுவார். இதெல்லாம் பார்த்த நம்ம ஒன்றுமே கிம் மேலே இம்ப்ரெஸ் ஆகிடுற பயங்கரமா. இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிடும்போது நான் வரமாட்டேன்னு சொல்லுவா. அதனால் அவர் வந்து கிஸ் பண்ணிவிட்டு நான் கிஸ் கொடுப்பேன் நீ வந்தாகணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண அவளும் சரி இவன் கிஸ் கொடுத்துட்டானே நம்மளை மயக்கிட்டானே சொல்லிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் நடக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம கிம் விடலே இல்லை நான் உன்னை தூக்கிட்டு தான் போவேன்ட்டு தூக்கிட்டு போகிறாரு. இங்கே வந்து இந்த லின்னையும் ஷின்னையும் காமிக்கிறாங்க. ஷின் கிட்ட லின்னு வந்து கேட்குறா, இந்த மாதிரி நீ என்னை நம்புறதானு சொல்ல நான் கண்டிப்பாக உன்னை நம்புகிறேன். இப்போ நடந்தது வந்து எனக்கு ஒரு பிரச்சனைக்கும் வந்து எதுவுமே இல்லை, நான் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து திட்டுறாங்க நம்ம கிம்மை, இந்த மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அடி இல்லை, நீங்கள் வேறு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, நான் அவ்வளோ பெரிய பேஷண்ட்ஸை விட்டுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்திருக்கேன், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டீங்கன்ட்டு பார்த்தா லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, இதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு மூவ் ஸ்ப்ரே அடிச்சிருந்தாலே சரியாக போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. ஸோ நம்ம அப்படியே வந்து கிம்மை பார்க்குறா, கிம்மை அப்படியே சிரிப்பார். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேர் ஜாலியாக நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போது இந்த லின்னுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு இருக்கால அவள் கால் பண்ணி சொல்கிறா, நீ நைட்டு ஸ்பெண்ட் பண்ணல ஒரு பையனோட அந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருக்குடி அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். இது பார்த்தவ ஷாக் ஆயிரும், ஐயோ இது வைரலாக போதா, என்னோட டேரக்டர் மட்டும் இதை பார்த்தாரு அவ்வளோதான் என்னோட வேலையே போயிடும் அப்படின்னு சொல்ல அப்போது இந்த ஷின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இன்னும் ஒன்றும் இல்லைன்ற என்னோட கரியரே போயிடும் இதனால, இல்லை இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த தான், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்னோட கரியரே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த விஷயத்த பார்த்துட்டு இருப்பா. இங்கே நம்ம சூக்கு இந்த விஷயம் தெரிய வரும், இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா போன வாட்டி இவளோட வாழ்க்கையை நாசமாக்குனது யார், இந்த லின்னு தானே. ஸோ அதனால் அவளை நம்ம பழி வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. ஸோ அந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா அந்த லின்னோட கெரியர் எல்லாமே போயிடும். ஸோ அவள் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸாக இருக்க மாட்டா அப்படின்ட்டு தெரிய வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த மெய்டு இவளுக்காக ஏதோ க்ரீன் டீ எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்த நம்ம கிம் எதுக்கு நீங்கள் க்ரீன் டீ எடுத்துகிட்டு போறீங்கன்னு சொல்ல அவங்க குளிச்சுட்டு வரேன்னாங்க. அதனால சொல்ல குளிக்கிறாள், அவளுக்கு ஏதாவது கால் வலிக்குது, எதுக்கு அவள் குளிச்சா, சரி நீங்கள் இது கொடுங்க நானே போய்ட்டு அவகிட்ட
கொடுக்குறேன்ட்டு அவர் மேடிக்கிட்டேருந்து அந்த க்ரீன் டீ வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு நம்ம சூக்கிட்ட எதுக்கு நீ குளிச்சுன்னு சொல்ல, இல்லை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் சொல்லிட்டு பாரு உனக்கு கால் தான் அடிபட்டிருக்குல எதுக்கு குளிக்கிற, ஒரு வேலை வலிக்கு விழுந்துட்டேனான்னு சொல்ல, ஏய் டாக்டர் சொன்னார் அது அவ்வளோ பெரிய வலி இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல அப்படின்னு கிம் சொல்லுவார். இப்போது நம்ம சூட அப்பா அம்மா இருக்காங்களா அவங்க வந்து இந்த லின்னை போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இது பாரு இப்போ உன்னோட கரியரே போயிடுச்சு, உன்னை எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ஐயோ அப்பா இல்லைப்பா கண்டிப்பாக என்ன அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இது பாரு உன்னை நம்பில அவ்வளோ ப்ராஜெக்டை வர போட்டிருந்தேன் உன் தலையில், இப்போ எல்லாமே போச்சா எல்லாமே உடஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்கே ப்ராஜெக்ட் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த இவன் இருக்கான்ல நம்ம அவன் மெசேஜ் பண்ணி வந்து சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணிட்டு, அவள் கால் பண்ணலையோ அதனால் அவனே கால் பண்ணிடுவான். அவள் கேட்குறான் இந்த மாதிரி நீ ஹீரோ கிட்ட தான் அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டியா அப்படின்ட்டு. அவ்வளோ நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரின்னு வா. இப்போ நம்ம ஹீரோயினே போயிட்டு நம்ம கிம் கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நான் அந்த டூப்ளிகேட் ஃபைலை போயிட்டு அவன்கிட்ட கொடுக்க போகிறேன்ட்டு. அவனும் சரின்னு வா. இப்போது இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, இந்த ஷின்னு அண்ட் நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர் ஒரு கேஃபேல மீட் பண்ணி அந்த ஃபைலை வாங்கிக்கலான்ட்டு. அதே மாதிரி 2 பேருமே வந்து கேஃபேல மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபைலை அவள் கொடுத்துருவா. அப்போது ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு வரா. அவள் வந்து தெரியாமல் வந்து இப்போ நம்ம ஹீரோயின் மேலே ஏதோ ஒன்று ஊற்றிடுறா. ஸோ அதனால் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவள் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்கே வந்து இந்த ஷின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, என்ன இந்த பொண்ணு ஒன்றும் வரலன்ட்டு பார்த்தா இங்கே அந்த பொண்ணு மாஸ்க் போட்டிருப்பால அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுவா. ஆக்சுவலி அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியா இருக்கால அவள் தான். ஸோ அவள் கூட இந்த காங்கும் இருக்கான். ஸோ இவங்க 2 பேர் பிளான் பண்ணி நம்ம சூ மேலே ரிவேஞ்ச் எடுக்கணும் தான் அப்படி பண்ணுறாங்க. இப்போ சூ வந்து சூ கிட்ட வந்து இந்த காங் சொல்கிறான், அன்றைக்கி என்னை தொட்டதுக்கே நீ என்னை அடிச்சல, இன்னைக்கு பாரு வீடியோ எடுத்து உன்னை ஆன்லைனில் போஸ்ட் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த ஜியாவும் சிரிக்கிறா, என்னோட கரியரை போக வச்சல, இப்போ பாரு உன்னோட மானத்தை வாங்குறேன்ட்டு. அப்போ கரெக்டாக அங்கே நம்ம கிம் வந்து இவளை காப்பாற்றுறாரு. ஸோ அந்த காங்கை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட வைஃபை தொடுற அளவுக்கு நீ வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவனை பயங்கர அடிக்கிறாரு. அவரோட பாடி கார்ட்ஸ் ஒரு பக்கம் இவனை போட்டு அடிக்க, இவர் ஒரு பக்கம் இவனை போட்டு அடிக்கன்ட்டு இவன் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருப்பான். ஸோ அப்புறம் வந்து அவர் நம்ம சூக்கிட்ட வருவார். சூக்கிட்ட வந்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை சூன்னு சொல்ல, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு நம்ம கிம் சொல்கிறாரு. ஆனால் அவள் இல்லை நம்ம வந்து வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ வீட்டில் நம்ம சூ ஒரு மாதிரி இருக்கா, ஏன்னா அவளுக்கு நடந்த இன்சிடென்ட் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம கிம்முக்கு பிடிக்கல. ஸோ அவரும் ஃபீல் பண்ணுறாரு இப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ இப்போ வந்து நம்ம பாத்ரூமில் ரொம்ப நேரம் இருக்கா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவர், இது பாரு எதுக்கு நீ பாத்ரூமில் இருக்க, இது பாரு நீ எதுவும் பண்ணிக்க கூடாது, நான் உன்னோட தான் இருப்பேன், இன்றைக்கி நான் உன்னோட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம சூவோடைய பெட்டில் படுத்து தூங்கிடுவார். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் தான் இந்த பிஸ்னஸ் டீலை பற்றி வந்து சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் ஏதோ இன்ட்ரோ கொடுத்துட்டு அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க போட போகிறாங்கன்னு சொல்லணும். ஸோ அதில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடு வந்து இந்த ஷின் சொல்லிட்டு இருக்கா நான் இவ்வளோ போட போகிறேன் என் ப்ராஜெக்ட்டுன்ட்டு. அண்ட் இந்த சைடுக்காக வந்து நம்ம கிம்மோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஸோ கடைசியாக இந்த ஷின் ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்லிடுறான். ஏன்னா அவனோட ப்ராஜெக்ட் வந்து கிம்மோட ப்ராஜெக்ட் தானே. ஸோ அவன் வந்து நினச்சிட்டு இருக்காது கிம்மோட ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து நிறைய பெரிய லெவலுக்கு போயிடுவோம், அதனால் அவன் நிறைய போட்டு இந்த இதில் வின் பண்ணிடுறான். ஸோ அவனோட ப்ராஜெக்ட் தான் ரீப்ரசென்ட் ஆகுது. இப்போது அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நீ வந்து கிம்மை விட்டுட்டு என்கிட்ட வந்துடு, நீ நான் ஜாலியாக வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கிட்ட நம்ம ஹீரோயின் அடிச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஒன்று கேட்ட அது பண்ணி கொடுத்தேன் அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, இல்லை நீ வந்து இந்த ஃபைல்ஸை செக் பண்ணி பார்த்தாலே உனக்கு நல்லாவே தெரியும், நீ என்கிட்ட என்னை ஏமாந்துட்ட, சாரி என்கிட்ட நான் உன்னை ஏமாற்றிட்டேன், நீ இப்போ வந்து ஏமாத்துறது தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம சூ வந்து இந்த ஷின்னுக்கிட்ட சொல்லுவா. இப்போது நம்ம ஷின்னை விட்டுட்டு நம்ம சூ கிம்மை தேடி போயிட்டு இருப்பா. ஸோ இப்போ தான் ஷின்னுக்கு ரியலைஸ் ஆகுது, ஓகே இவன் நம்மளை ஏமாத்துறாளா அப்படின்ட்டு அவர் இப்போ தான் வந்து யோசிக்கிறாரு. இப்போது நம்ம ஹீரோயின் இருக்கால அவன் நம்ம கிம் கிட்ட போயிட்டு சொல்கிறா, நான் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், என்னை பழி வாங்கினவங்க கிட்ட நான் பழி வாங்கிட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கிம் அப்படின்னு சொல்ல, எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா நீ எனக்கு நேர்மையாக இருக்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், நீ வந்து இந்த ஷின்னை தான் லவ் பண்ணுற அப்படின்ட்டு, ஆனால் இப்போ எனக்கு அந்த இன்செக்யூரிட்டி எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். இங்கே இந்த லின் இருக்கால அவளோட அம்மா அப்பா எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா இவளோட மானமே போயிடுச்சு, இனிமேல் இவ வந்து ஆக்ட்ரஸாக ஆகுறதுக்கு தகுதியே இல்லை. அவள் சொல்கிறா எல்லாமே அந்த சூவால் தான், இப்போ எதுக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்ல, நீ மட்டும் அந்த ரூம்குள்ளே போகாமல் இருந்துட்டா இந்நேரம் என்னோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவளோட அப்பா வந்து பயங்கரமாக இவள் போட்டு அடிக்க, என்ன
ஏன்ப்பா என்ன அடிக்கிறீங்க, நீங்கள் அந்த சூவை தான் திட்டணும் சொல்ல, நான் என்ன சூ மேலே இன்வெஸ்ட் பண்ணேன், உன் மேலே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அப்போ ஒன்று தானே அடிக்க முடியும், சும்மா சூ இழுக்காத அப்படின்னு சொல்ல, இல்லை நான் முதல்ல பார்க்குறேன் என்னை பேன் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அவள் மொபைல் எடுத்து பார்த்தா அவளை பற்றி ரொம்பவே பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது. அண்ட் அவளை வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து பேன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் உடஞ்சே போயிடுறா. ஓகே, இனிமேல் நம்மளுக்கு ஃப்யூச்சரே இல்லை, நம்ம ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக வரணும் அப்படின்னு நான் வந்து எவ்வளோ கனவு வச்சுருந்தேன், எல்லாமே போயிடுச்சா அப்படின்ட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. இங்கே நம்ம சூ வந்து ஏதோ ஒரு ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ கரெக்டாக அங்கே கிம் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் என்ன ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ வந்து சூ சொல்கிறா, இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு போயிட்டு சில விஷயத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது, நீ என்னோட வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்ம கிம் வந்து கூப்பிட்றா. நம்ம கிம் சரி நான் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு நம்ம சூவை தனியாக அனுப்ப மனசு வரலை, ஏன்னா அவங்க எல்லாம் மோசமானவங்களாம் இருக்காங்களே அதனால். இப்போ அங்கே பார்த்தா வந்து ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ் பற்றி சண்டை போயிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, எனக்கு என்னோட அம்மாவோட ஷேர்ஸ் வேணும்ன்ட்டு. இவளோட அம்மா இருக்காங்களே, அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோயின் 18 வயசு ஆனோடனே அவளுக்கு அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே போய் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த ஷேர்ஸை கேட்க அப்பலின்னு வந்து சொல்கிறா, இப்போ பாரு எங்களோட கம்பெனியே வந்து பேங்க் கரப்ட் ஆகிற நிலமையில இருக்குது, அப்போ உனக்கு ஷேர் வேணுமா சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு 18 வயசு ஆன உடனே எனக்கு வந்து ஷேர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்தாகணும், ஒரு வேளை வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே நான் கேஸ் போட்டுருவேன், உங்கள் கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நான் கேஸ் போட்டுருவேன் அப்படின்ட்டு அவளோட அப்பாவையும் அவளோட ஸ்டெப் மதரு அண்ட் லின் இவங்க 3 பேரையும் வந்து மிரட்டுவா. இப்போ நம்ம கிம் ஸோ 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுறதாவே இருக்காங்க. இப்போது நம்ம சூவை வந்து நம்ம கிம்மை தூக்குறாரு. என்னன்னா இவங்க 2 பேருமே நைட்டு ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னா நம்ம சூ ஏஞ்சி பார்க்குறா, பார்த்தா பக்கத்தில் நம்ம கிம்மை காணும். என்னடா இந்த கிம்மை காணும், இவன் என்னை விட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி அவளே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடா. ஐயோ கிம் என்னை விட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்ட்டு பார்த்தா நம்ம கிம்மு பாத்ரூம்லேருந்து வெளில வராரு. அப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. அவர் என்னாச்சு காலையில வந்து ஒரு மாதிரி, நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சேன், நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன், சரி நம்ம வந்து சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாமா, மேரேஜ் சர்டிஃபிகேட் சொல்லாமா, நான் உன்னை விட்டு கண்டிப்பாக போக மாட்டேன் கிம், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன் சார், நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன் அப்படின்ட்டு அவரும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம கிம்மு கிட்ட சூ சொல்கிறேன், எனக்கு இப்போ தான் 20 வயசு ஆச்சு, அதுக்குள்ளே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லக்கூடாது, உன்னை நான் அவ்வளோ ஜாலியாக பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலயே நம்ம சூவை தூக்குறாரு. நம்ம சூ என்ன பண்ணுற நிக்கிம் அப்படின்ட்டு அவள் வந்து கத்திட்டு இருப்பா. இப்போ இந்த லின் இருக்கால, அவளுக்கு காசு தேவைப்படுது, ஒரு வேளை மறுபடியும் வந்து அவள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போனோன்னா அவளுக்கு காசு தேவை, அதனால் அவள் போயிட்டு இந்த ஷின்னிக்கிட்ட கேட்க, ஷின்னிக்கிட்டே காசு இல்லை, அவனோட அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி, இப்போ எனக்கு என்னோட கம்பெனி தான் முக்கியம், என்னோட ப்ராஜெக்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் சொல்ல, இங்கேருந்து கிளம்பு, என்னால் உனக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவானா. இதனால் அவளும் ரொம்ப ஷாக் ஆயிடுறா, என்ன இவன் தான் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா இவனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோனை மீட் பண்ண போகிறா. ஹீரோன் கிட்ட போயிட்டு சொல்கிறா, இது பாரு நான் உன்னோட அம்மாவோட அந்த சொத்து எல்லாமே கொடுத்துட்டேன், எனக்கு நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் உடனே வந்து நம்ம சூ அந்த ஃபைலை வாங்கிக்கிறா. வாங்கிட்டு வந்து சொல்கிறேன், உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமா, அதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது, ஏன்னா நீ வந்து வாழ்க்கையை கெடுக்க ட்ரை பண்ணியிருக்க, ஸோ கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம சூ வந்து இந்த லின்னு கிட்ட சொல்லிடுவா. இப்போ நம்ம சூ இப்படி சொன்னோன்னே இந்த லின்னுக்குலாம் பயங்கர கோவம் தருது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி அவள் ரெடியாக வச்சிருக்கா போல. அவள் வந்து நம்ம சூ குத்தலான்னு வர, அதுக்குள்ளே நம்ம கிம் வந்து அங்கே காப்பாற்றிடுவார். ஸோ இவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிற ப்ராசஸாக பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சூ கிட்ட அவள் கத்துறா, நான் உனக்கு என்ன பண்ண, என்ன எதுக்கு இப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்ல, நீ என்னென்ன பண்ணணும்னு நினச்சியோ அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம சூ வந்து சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் கிம்மும் சொல்லுவார், என்னோட வைஃப் கிட்ட நீ கத்துற வேலை எதுவும் வச்சுக்காது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லுவார். இப்போ இங்கே சின்ன காமிக்கிறாங்க, சின்னால முடியல, அவன் எவ்வளோதான் இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவனுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, ஓகே நம்ம சூ வந்து தப்பான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கா, வேணும்ட்டே நம்ம மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு இப்படி தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு லோனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. ஸோ அவனுக்கு என்ன பண்ணு தெரியல. ஸோ கடைசி அவன் சூக்கிட்டே போயிட்டு கேட்குறான், ஏ சூ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு லோனும் கிடைக்க மாட்டேது, நீ கொடுத்த அந்த பழைய ப்ராஜெக்ட்டு தான் நான் பண்ணுறேன், எனக்கு அந்த ப்ராஜெக்டே ஓகே, எனக்கு கொஞ்சோன்னு வந்து லோன் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடு, இல்லைன்னா உன்னோட காசு தான் கூட நான் உன் லைஃப்லேயே வரமாட்டேன்ல சொல்லி கேட்குறான். ஆனால் இவன் முடியவே முடியாது, என்னோட லைஃபே நீ கெடுக்கணும்னு நினச்சேன், உன்னை நான் இதுக்கு வந்து காப்பாற்றணும், என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இதனால் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். இப்போ இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அவள் ஏதோ ஒரு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கா, அவளுக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ இங்கே இந்த ஷின் இருக்கால, அவனுக்கு பயங்கர கோவம் வருது ஹீரோயின் மேலே. அதனால் நம்ம ஹீரோயினோட அப்பா மூலமாக ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் எனக்கும் அவள் எதிரி உங்களுக்கும் எதிரி, நம்ம 2
2 பேர் சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினையும் ஹீரோ 2 பேரும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க, ஹீரோவால் தானே நீ இப்படி இருக்க, ஹீரோவை கொலை பண்ணுறன்ட்டு ஹீரோவை குத்த வராங்க. ஆனால் அந்த கத்தி குத்த நம்ம ஹீரோயின் வந்து எடுத்துப்பா. ஸோ இதனால் அவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நம்ம கிம்மு நீ ஏது எடுத்து அப்படின்னு சொல்ல, ஏன்னா நம்மளை ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மயங்கிடுவா. இப்போது இந்த நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் அண்ட் இந்த ஷின் இவங்க 2 பேருமே வந்து போலீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அண்ட் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பிளட் வந்து ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தான் பிளட் வந்து கொடுப்பாரு. அப்போ யோசிக்கிறாரு, நான் உன்னை தள்ளி தள்ளி விட்டேன், ஏன்னா பாஸ்ட்டில் நடந்தது மறுபடியும் நடந்துருமா அப்படின்றதுக்காக. உன்னோட வாழ்க்கை நீ ஷின்னோட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா முன்னாடி நீ ஷின்னோட இருக்கணும்னு நினச்சேன், அதை நான் நடக்க வைக்கணும்னு இருந்தேன். ஆனால் இப்போது உனக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு தெரிய வந்தப்போ நான் என்னை விட்டு போக விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கிம்மு வந்து ரீபார்ன் ஆயிருக்காரு. அவர் ஹீரோயின் வந்து இந்த ஷின்னை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. அவளும் சொல்கிறா நானும் ரீபார்ன் ஆயிருக்கேன். 2 பேருமே அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் ப்ரப்போஸ் பண்ணுறா, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம கிம்மோட பர்த்டே அன்னைக்கு ஒரு டைரி கொடுக்குறா. அந்த டைரியில் அவளுக்கு நம்ம கிம்மை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு அதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா. ஸோ அதில் வந்து நம்ம கிம்மு ரொம்ப ஹாப்பியாக வராரு, இவளுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. 2 பேருமே இனிமேல் ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.